அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்க்கலாம். நைட்டும் பகலுமா உட்காந்து பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ஸ்வீட் ஆர்டரே எடுத்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே லட்டு, ஜிலேபி, பாதுஷா, பால்கோவா, மிச்சர் எல்லாம் அந்த மாதிரி கார வகைகள், ஸ்வீட் வகைகள் எல்லாமே உட்காந்து பேக் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சிடறாங்க பேக் பண்ணிவிட்டு. அப்போ பாக்கியா அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. எலியோட ஃபங்க்ஷனு, எலியில் அப்படி பேசிக்கிட்டது. அம்மா தயவு செஞ்சு எனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சா நீ இந்த இடத்த விட்டு நீ போமா, நீ இந்த ஃபங்க்ஷனில் எதுவும் கலந்துக்கிடக்கூடாது, இந்த பூஜையில் நீ இருக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசுனது எல்லாத்தையுமே பாக்கியா ரீகால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து அதை சரி ஏதோ ரீசனுக்காக நம்ம பையன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்து காலையில் விடிஞ்சிருது. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு கார் அந்த பேக்கிங் பண்ண அந்த ஆர்டர் தூக்கிட்டு போகிறதுக்கு எதுக்குமே கார் எதுவுமே வரல. அப்போ செல்வி கேட்குறாங்க, என்னக்கா மணி 7 மணி மேலே ஆச்சு, இன்னும் கார் வரலக்கா அப்படிங்கிறாங்க. நான் இப்போ தான் பேசினேன், கார் அனுப்பிட்டாங்களாம், இப்போ வந்துக்கிட்டு இருக்கான், வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிக்கா. அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எழில் தம்பி ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு நீ எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீ, என்னாச்சு அது அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் செல்வி ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீ என்ன எதுவும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் செல்வி, இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் சரியா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, சத்தம் போடாமல் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து கார் வந்த உடனே எல்லாருமே எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையுமே அங்கே ஃபுல்லாக பாக்ஸாக ஃபுல்லாமே ஏற்றி முடிச்சு காரையும் அனுப்பிடுறாங்க. அப்போ பாட்டி எந்திரிக்காமே இருக்காங்க. அடுத்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு என்ன பாக்கியா எல்லாமே காரில் எல்லாருமே கூட்டு பேக் பண்ணி அனுப்பியாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக அனுப்பியாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ புதுசாக தொழிலில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு சிலதில் இருக்கீங்க, நீங்கள் யார் என்ன எதுன்னே தெரியாது, ஆனால் எனக்காக இப்படி நைட்டும் பகலுமா உட்காந்து கண் விழிச்சு இப்படி எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு வேலை செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே சாப்பாடு, டின்னர் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு, லஞ்ச் எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிருங்க, செல்வி எல்லாருக்குமே கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இவருக்கு திருப்பி மாறி கால் வந்துக்கிட்டே இருக்குது மாஸ்டருக்கு. அப்போ அந்த ஷெஃப் ஃபோன் அட்டன் பண்ணாமல் வேண்டாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து ஷெஃப் கையில் இருக்கிற ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துறாங்க பாக்கியா. பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செல்வியை வர சொல்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தியே, பிரியாணி கெட்டு போச்சே நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணினது, அதுக்கு என்ன ரீசன், யார் ரீசன் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இந்த யாவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் ஃபுல்லாக அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம நல்லா தானே சமைச்சோம், எப்படி அது கெட்டு போச்சு, எப்படி அந்த இறைச்சிலாம் ஒரு மாதிரி வாடடிச்சுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ உனக்கு கரெக்டான பதில் கிடச்சிரும், எல்லாருமே இதை கேளுங்க, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்புறம் கோபிநாத், ஹலோ செஃப், என்ன பண்ணுறீங்க ஆனந்த் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னக்கோ கோபி சார் வாய்ஸ் கேட்குது, அவர் தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. பாட்டி அதை கேட்டு அப்படியே பயங்கரமாக ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. செஃப் என்னாச்சு, பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஸ்வீட் ஆர்டர் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸாக சொதப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. பாக்கியாவுக்கு அப்படியே கோபம் பயங்கரமாக ஏறுது. அதில் அவங்களுக்கு அந்த பிரியாணி ஆர்டரில் கெட்டுப்போன இறைச்சியை கலந்து ஒரு நல்ல வேலை செஞ்சீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த ஸ்வீட் ஆர்டரை சொதப்பிடுவீங்க தானே அம்மா, இதில் எந்த மாதிரியான சொதப்பல் நீங்கள் நடத்திருக்கீங்க, என்ன ஏது என்கிட்ட ஒன்றுமே தகவல் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு. சார் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும் சார், நான் பேசுகிறேன் அதை பற்றி அப்படிங்கிறாங்க. என்ன செஃப், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் எல்லோரும் வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன செஃப் இப்படி கேட்குறீங்க, கறியை கெட்டுப்போன கறியை கலந்தவனால போலீஸ் வந்தாங்க, அந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடுனாங்க, அவளோட ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணி சீல் வச்சாங்க, அதே போல் இப்பயும் ஏதாவது செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள். ஸோ இப்பயும் போலீஸ் வரணும், ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் பெர்மனெண்ட்டாக நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க தானே. ஆமாம் சார், அதுக்கு ஒரு ஏற்பாடு எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே பக்கத்தில் ஆள் இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், சரி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு என்ன ஏதுன்னு நல்லா தகவலுங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் வச்சுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவர் தான் இதுக்கெல்லாம் காரணமாக, அடப்பாவி நீ தான் இது எல்லாத்தையும் மாற்றினியா வச்சுன்ட்டு செல்விக்கு பயங்கரமாக கோவம் வருது. பயங்கரமாக அந்த செஃப்பை போட்டு சட்டையை பிடிச்சி இப்படி பண்ண இப்படியே வச்சு பயங்கரமாக அவங்க வைக்கிறாங்க. செல்வி கொஞ்சம் அமைதியாருன்னு, என்னக்கா நீ இதுக்கு மேலே அமைதியாருன்னு சொல்கிற, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆளை தான் சொல்லி தெரிஞ்சிருந்துமே நீ இப்படி அமைதியாக இந்த ஆளை வேலைக்கு வச்சுருக்கலாமா, நீ இந்த வேலையை விட்டு போய் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க. எனக்கு முன்னக்கூடியே இந்த தகவல் எல்லாமே எனக்கு தெரியும்னே, என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சரி ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஓட்டி காட்டுறாங்க. செஃப்போட வீட்டுக்கு பாக்கியா போகிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு இப்போ உடம்பு சரி இருக்கா, நல்லா இருக்கா, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பொண்ணு மனைவியெல்லாம் உள்ளே இருக்காங்க. போய் பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு உங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போயாவது சொல்லியா, நீ செஞ்ச தப்புக்கு பிராச்சியத்தமாக இது இருக்கட்டும், இப்போயாவது அந்த தப்பை என்ன செஞ்சுன்னுக்கிறத சொல்லியா அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், என் வீட்டுக்காரர் உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, அந்த துரோகத்துக்குரிய பெரிய பிராச்சியத்தை அந்த
ஒரு தீம் அப்படின்னா என் பொண்ணோட உடம்பு சரியில்லாமல் போனது தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து வேலை பார்த்த இடத்துல வந்து ஓனர் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கெட்டுப்போன கறியை வந்து எனக்கு வந்து கலக்க சொன்னார். ஸோ நான் தான் அதுக்கெல்லாம் காரணம். ஆனால் அந்த பிரியாணியை வந்து நிறைய பேர் சாப்பிட்டாங்க. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அதே பிரியாணி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக வந்து அனுப்பியிருக்கீங்க. என் பொண்ணு அந்த பிரியாணியை சாப்பிட்டு இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி தான் மேடம் டிஸ்சார்ஜ் வந்திருக்கா. இப்போ தான் உடம்பு ஓரளவு பரவாயில்ல. ஸோ நான் செஞ்ச தப்பேவும் என் குடும்பத்தையே பாதிச்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. யார் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்ச இடம் யார் என்ன அப்படிங்க, கோபிநாத் சார் தான் அப்படிங்கிறாங்க. கோபிநாத்தா அப்படின்ட்டு பயங்கரமாக பாக்கியாக்கு ஷாக் ஆகுது. அதுக்கடுத்து திருப்பி வந்து அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. அவர் வந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டார், அவர் அந்த ஒரு தடவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மேடம் சொல்லி அவங்க ஒய்ஃபும் கேட்குறாங்க. நீங்கள் யார் என்னென்னு தெரியாமல் உங்களுடைய வந்து வேலைக்கு வந்து என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் நான் அமைச்சிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகம் செய்வீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை மேடம், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து தண்டனை கொடுக்குறதா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் எல்லாமே கடவுள் என்னை உடனே தந்துச்சிட்டாரு. இனிமேல் இந்த மாதிரியான தப்பு கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, உங்களை நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும். கோபிக்கு நீங்கள் கையால் மாதிரியே வேலை பார்த்து அவரை வந்து நம்ப வச்சு நீங்கள் கழுத இருக்கணும். எனக்கு செஞ்ச தப்புக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து பிராய்ச்சித்த தேதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிடுறாங்க. ஏன்க்கா இவ்வளோ தூரம் தெரிஞ்சு எதுக்குக்கா இந்த ஆளை நம்ம கூட வேலைக்கு சேர்த்துருக்கேன்? இந்த ஆளை முதல் அடித்து பத்துக்கா. இந்த ஸ்வீட்டில் வேறு என்னென்ன செஞ்சானோ அந்த ஸ்வீட் ஆர்டர் பண்ணது எல்லாத்தையுமே அந்த வேனை வர சொல்லுக்கா. அதை சாப்பிட்டு இன்னும் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்கன்னே. இல்லை, அதுக்கு எதுக்குமே சான்ஸ் இல்லை. எல்லாமே நல்லா பத்திரமா நம்ம நல்ல முறையில் தான் செஞ்சு அனுப்பியிருக்கோம். இவ எதையுமே கலக்கலை இவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாட்டி இருக்காங்க. பார்த்தீங்களாம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க உங்களோட கைராசினால தான் பாக்கியாக்காக்கு இப்படி நடந்துச்சுன்னு. இப்போ தெரியுதா, கோபிநாத் அண்ணன் அந்த ஆளால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்கள் மகன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும் செல்வினி. என்னம்மா சொல்கிறீங்க, அது எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் பூஜை பண்ணி தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட் ஆர்டரில் சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் மாமா மேலே சத்தியமாக எனக்கு அந்த பூஜையை வந்து நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. இப்போயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னே. இல்லை பாக்கியா, என்னோடய கைராசியால் தான் உனக்கு வந்து பிரியாணி ஆர்டர் வந்து ரொம்ப கெடுதலாக போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்வீட் ஆர்டர் நல்லபடியாக முடியணும். ஸோ தயவு செஞ்சு என்னை வந்து பூஜை பண்ண சொல்லாதுன்னு அந்த பாட்டி எவ்வளவோ கம்பல் பண்ணுறாங்க. அப்போ அந்த செஃப்புக்கிட்ட கூட்டிகிட்டு போய் பாட்டியை உள்ளே வச்சு பேசுகிறாங்க. எல்லாரையும் வெளியே படுத்திட்டு கதவை பூட்டிடுறாங்க. ஸோ ஆனால் அந்த செஃப் தான் சொல்கிறாரு, இப்போயாவது நீங்கள் வந்து உண்மையை என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி அவங்க தான் காரணம் சொல்லி இதுங்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன் கோபிநாத் தான் அந்தன்னு சொல்லி செஃப்பை வச்சு எல்லா காரணத்தையும் சொல்ல வைக்கிறாரு. ஐயோ, ஏன் மகனா அவனை வந்து என் வயிற்றா தான் பெத்தேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு பாட்டி வந்து மனசு மாறி அதுக்கடுத்து வெளியில் வந்து பூஜைலாம் பண்ணி பூஜைக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஏற்பாடும் பண்ணி முடித்து நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அப்போயே இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போயும் உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. ஏன்க்கா இதுக்கு மேலே அந்த கோபிநாத்தை வந்து நீ சும்மா விட போறியா? அந்த ஆளை ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சுருக்காரு, எவ்வளோ பெரிய அநியாயம் இது அப்படிங்கிறாங்க. சரி, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. எங்கே பாக்கியா போகிறேன்ட்டு பாட்டி கேட்குறாங்க. ஈஸ்வரி பாட்டி, அத்தை இப்போ வந்துடுறேன் அத்தை, ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே போகிறா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ பாக்கியான்னு. இல்லைத்த, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு பாக்கியா பயங்கர ஸ்பீடாக கிளம்புறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்களா இல்லை கோபிநாத்தை பார்க்க போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.